அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூலை 5, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். மீண்டும் முதல்வரானார் ஹேமந்த் சோரன். ஜார்க்கண்ட் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 13வது முதல்வராக ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி, அதாவது ஜேஎம்எம் செயல் தலைவர் ஹேமந்த் சோரன் வயது 48 வியாழக்கிழமை பதவியேற்றார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மக்களுடன் முதல்வர் திட்டம் விரிவாக்கம் ஜூலை 11 தொடங்கி வைக்கிறார் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்கத்தை தருமபுரி மாவட்டத்தில் ஜூலை 11 தொடங்கி வைக்க உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் விரிவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் 18 தொடங்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் 8.75 லட்சம் பயனாளர்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. நகர பகுதிகளை தொடர்ந்து ஊரக பகுதிகளிலும் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் விரிவாக்கத்தை தருமபுரி மாவட்டத்தில் ஜூலை 11 தொடங்கி வைக்க உள்ளேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஊறுவோரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல். இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்தபின் தளராமை ஆகிய இந்த இரண்டின் வழியே வினைத்திட்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கையாமனை வினைத்திட்பம் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் நியூஸில் இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பு. வான்கடேவில் கௌரவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. T20 உலகக்கோப்பை சாம்பியன் ஆகி நாடு திரும்பிய இந்திய அணிக்கு புதுதில்லியில் வியாழக்கிழமை உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்புறம் வான்கனே ஸ்டேடியம் மும்பையில் வச்சு கௌரவப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உலகின் முதல் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள் பஜாஜ் இன்று அறிமுகம்னு தெரிவிச்சிருக்காங்க. சிஎன்ஜி எரிபொருளில் இயங்கும் உலகின் முதல் இருசக்கர வாகனத்தை இந்தியாவின் முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான பஜாஜ் ஆட்டோ வியாழக்கிழமை அறிமுகப்படுத்துகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நிறுவனத்தின் வலைதளத்தில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த மோட்டார் சைக்கிளின் படம் அந்த தளத்தில் வெளியிடவில்லை. வேற ஒரு இதுலேருந்து எடுத்து இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. இன்று அறிமுகம் செய்கிறாங்க. நம்ம இதில் பார்க்க வேண்டியதுனா உலகின் முதல் சிஎன்ஜி மோட்டார் சைக்கிள்னு கொடுத்துருக்காங்களா, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த கம்பெனின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஃப்ரீடம் 125 வச்சுருக்கதா சொல்கிறாங்க. எலாபரேட்டான டீட்டெயில் வந்துச்சு நாளைக்கு நியூஸ் பேப்பரில் இருந்துச்சுன்னா பார்த்துக்குவோம் நம்ம. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.